Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாப்டர் 4 ஜாமெட்ரிக் சாப்டரில் எக்ஸசைஸ் 4.2ல் 14th ப்ராப்ளம். கன்ஸ்ட்ரக்ட் triangle ABC such that AB equal to 5.5 centimeter, angle C equal to 25 degree and the altitude of from C to AB is 4 centimeter. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஏபி, அந்த ட்ரையாங்கிளில் ஏபிங்கிறது 5.5 சென்டிமீட்டரில் இருக்குது, சிங்கிறது 25 டிகிரியில் இருக்குது. அதோட ஆல்டிடியூட் வந்து 4 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ரஃப் டயக்ராம் வரைகிறோம். ஏபிசின்னு இருக்கும். ஏபி வந்து பேஸில் இருக்கிற மாதிரி 5.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால ஏபி வந்து பேஸில் வரைஞ்சிருக்கும். சிங்கிறது 25 டிகிரி, ஸோ அதனால் அங்கே ஆங்கிள்ஸ் விட்டோம். இதிலேருந்து நமக்கு கிடைக்க சிலேருந்து வரக்கூடிய ஏபியை நோக்கி வரக்கூடிய அந்த ஆல்டிடியூட் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன எடுக்கணும், ஏபி 5.5 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஓகே, ஏபி 5.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இது ஏபின்னு நேம் கொடுத்துக்கிறோம், 5.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ப்ரொஜெக்டரில் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு லைனுக்கு நேராக இருக்கணும். இதில் உள்ள லைனும் சேமாக இருக்கும், இருக்கிற மாதிரி வச்சுட்டு 25 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் கான்செப்டில் இதுக்கு இ அப்படின்னு நேம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இதில் இந்த லைனுக்கு நேராக வைக்கிறோம். ஏஇ அந்த லைனில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 90 டிகிரி எடுக்கிறோம். அதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு எஃப் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். எஃப்னு நேம் கொடுக்குறோம். இப்போ காம்பஸ் எடுத்துட்டு இதில் பாதிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரி பியில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது இதோட இதை ஹச்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து ஜின்னு எடுத்துக்கிறோம். இது ஏஎஃப்ஐயும் இந்த ஹச்சுங்கிற பாயிண்ட்டையும் மீட் பண்ணக்கூடிய இடத்த வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஓலேருந்து பி அல்லது ஏ இருக்கிற மாதிரி ரேடியஸ் எடுத்துகிட்டு நம்ம ட்ரையாங்கிள் வரைகிறோம். இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஆல்டிடியூட் வந்து 4 மீட்டர் அப்படின்னு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டிடியூட் 4 சென்டிமீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்தோன்னா இது இங்கே இருந்து அதாவது மிட் பாயிண்ட், இது அதாவது எல்லாமே ஜாயின் பண்ணக்கூடிய, அதாவது பைசெக்டரும் ஏபியும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஜிங்கிற இடத்துல இருந்து லைன் போடுறோம். இந்த ஆர்க் வரக்கூடிய இடத்த வந்து எம்னு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஆர்க்குக்கு நேராக ஒரு லைன் போடுறோம். இந்த லைனும் ஏபிக்கு பேரலாக இருக்கும். இதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. இதை வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு
இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் நமக்கு ஜாயின் இந்த சர்க்கிளில் டச் ஆகிற லைனை சிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சியை இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம், இங்கேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இந்த ஆல்டிடியூட் 4 சென்டிமீட்டர். நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா எ லைன் செக்மெண்ட் ஏபி வந்து 5.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அட் ஏலேருந்து இக்கு 25 டிகிரியில் ஆங்கிள் எடுக்கிறோம். ஏலேருந்து ஏஇலேருந்து ஏஎஃப் வரைகிறோம், அது 90 டிகிரியில் வரைகிறோம். அடுத்து பெர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறோம், அது ஏபியை 2ஆக பிரிக்குது. அது அட் த சேம் ஏஎஃப்பில் ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகுது, அதை வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம். ஏபியில் ஒரு பாயிண்டில் டச் ஆகுது, அதை ஜின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த ஓ வச்சு சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஓபியை ரேடியஸாக வச்சு சர்க்கிள் வரைகிறோம். எக்ஸ்ஒய் வந்து இன்டர்செக்ட் ஆகுது ஏபியை ஜிங்கிற பாயிண்டில் அண்ட் எக்ஸ்ஒயில். இந்த இதுதான் எக்ஸ்ஒய். ஃப்ரம் ஜியை ஜியிலேருந்து மார்க் பண்ணுறோம் ஆர்க்கு எம்மை, அது வந்து 4 சென்டிமீட்டரில் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த எம் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் வந்து ஏபிக்கு பேரலாக இருக்குது. அந்த ஏபிக்கு பேரலாக இருக்குது. சர்க்கிளில் அது டச் ஆகிற பாயிண்ட் வந்து சிடின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறதுனால சியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. தேங்க்யூ.